ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு, அதுக்கப்புறமா கேரட்டு பொரியல், அதுக்கப்புறமா குட்டி குட்டி கருவாடில் சென்னாங்குண்டி கருவாடு வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். அது வந்து புளி சேர்க்காமல் செஞ்சது. அதுக்கப்புறமா கேரட்டு பீன்ஸ் போட்டு குழம்பு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. ஏன்னா வார கடைசி ஆனால் இருக்கிற காய்கறியெல்லாம் முடிக்கிறதே என்னோடய வேலையாக போச்சு. அதனால் பருப்பு கூடமே கேரட்டு பீன்ஸ் போட்டு குழம்பும் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மிச்சம் இருந்த கேரட்டு பொரியலும் பண்ணியாச்சு. இந்த கருவாடு வந்து நான் புளி சேர்க்காம செஞ்சுருக்கேன். இது சூப்பராக இருக்கும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தனியா பவுடர், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மசாலா தூள் சேர்த்துட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பயுமே நம்ம புளி ஊற்றி சேர்ந்தால் அது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கோசரம் அந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாட்டம் வரத்துக்கு செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ இப்போ தான் நான் லைவில் கூட போட்டு வந்தேன். அது ஆல்ரெடி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி லைவில் தான் இந்த வீடியோ போட்டேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கருவாடு மட்டும் நீங்கள் அந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். மசாலாலாம் புளி சேர்க்காம மசாலாலாம் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.